நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேக்புக் ப்ரோவில் வந்து விண்டோஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பென் ட்ரைவில் நம்ம விண்டோஸ் 10 வச்சுருக்கோம். ஒரு சில இதில் வந்து இது என்னென்னா கீபோர்டு, ஆக்சுவலாக வந்து கீபோர்டு மவுஸு ரெண்டுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சில இதில் டிரைவர் செட் ஆகிறதுனால ஒர்க் ஆகாது. அதே போல் சார்ஜரும் அடாப்டரும் கனெக்டில் இருக்கணும். அடாப்டரும் ப்ளக் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஷட் டவுன் பண்ணிட்டு மேக் வாய்ஸ் இருக்குங்களா, பார்த்தீங்களா? இதை வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பவர் ஆன் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்துச்சுங்களா. கையை எடுத்துகிட்டு இது வந்து மேக்கு, இதை கொடுத்தா மேக் போய்டும். இது நம்ம ஓஎஸ். இப்போ பாருங்கள், நம்ம இதை கிளிக் பண்ணுறோம், வந்துச்சுங்களா. தென் விண்டோஸ் வந்து என்டர். என்டர் கொடுத்துருவோம். விண்டோஸில் போயிட்டுருக்கு. மேக்கில் பொதுவாக சி டைப் தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி 2 யூஎஸ்பி இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்ரு. இன்கேஸ் கீபோர்டு மவுஸ் ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா நம்ம இன்னொன்று ஆனதை ப்ளக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில மேக்கில் ஒரு யூஎஸ்பி இருக்கும், அதில் நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் தான் போட முடியும், இன்னொன்று பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இது நான் 2 வச்சுருக்கேன். கீபோர்ட் மவுஸு ஒயர்லெஸ் கொடுத்ததால ஒன்று வச்சு நான் 2மே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ விண்டோஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது தான். நான் அங்கங்கே ஸ்கிப் பண்ணி அப்படியே நான் இது வரும்னு சொல்கிறேன். பென்ட்ரைவில் UEFI அதில் பூட் பண்ணிவிடுங்க. மேக்கில் மேக்ஸிமம் அதுதான் இருக்கும்.